எருசலேம் நகரத்தில் ஒரு அமைதியான மாலை. இயேசுவும் அவரது சீடர்களும் கடைசி இரவு உணவுக்காக கூடுகின்றனர். ஒரு பெரிய மேஜையை சுற்றி இயேசுவும் 12 சீடர்களும் அமர்ந்துள்ளனர். அவர்கள் உணவு சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு சீடர்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுப்பதை நினைத்தார். சீடர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் நம்மில் யார் பெரியவர் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு மெதுவாக எழுந்து நிற்கிறார். இயேசு தனது மேலங்கியை கழற்றி இடுப்பில் கட்டிக்கொண்டார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுகிறார். சீடர்கள் இதைக் கண்டு குழப்பமடைகின்றனர். ஏன் இயேசு இப்படி செய்கிறார்? ஏனென்றால் அந்த காலத்தில் விருந்தினர்களின் கால்களை கழுவுவது அடிமையின் வேலை. இயேசு முதல் சீடரின் கால்களை மெதுவாக கழுவத் தொடங்குகிறார். ஒவ்வொரு சீடரின் கால்களையும் அன்புடன் கழுவுகிறார். இயேசு பேதுருவின் அருகில் வருகிறார். பேதுரு கூறினார், கர்த்தரே, நீங்கள் என் கால்களை கழுவக்கூடாது. அதற்கு இயேசு கூறினார், நான் உன்னை சுத்தப்படுத்தவில்லை என்றால் நீ என்னுடையவராக இருக்க முடியாது. பேதுரு உடனே சொல்கிறார், அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கழுவுங்கள். இயேசு புன்னகையுடன் பேதுருவின் கால்களை கழுவுகிறார். அந்த அறையில் அமைதி நிலவியது. இயேசு செய்த செயல் எவ்வளவு முக்கியம் என்று சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு அனைவரின் கால்களையும் கழுவி மீண்டும் அமர்கிறார். இயேசு கூறினார், நான் உங்களுக்கு கர்த்தராக இருந்தும் உங்கள் கால்களை கழுவினேன். நீங்களும் ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். அந்த இரவு இயேசு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தார். பெரியவன் என்பது அதிகாரம் உள்ளவன் அல்ல, உதவும் மனமுள்ளவன். மற்றவர்களுக்கு உதவுகிறவன்தான் உண்மையில் பெரியவன்.